வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். நம்ம எல்லாருமே நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏதாவது ஒரு வேலையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைப்போம் இல்லையா? இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்றப்ப அதுக்கேற்ற பணம், பேர், புகழ் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அது கூட எக்ஸ்ட்ரா போனஸாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுமே கூட கிடைக்கும். தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அவங்க கிட்ட இருந்தும் அந்த ஒரு மன நிம்மதின்றது அவங்க கிட்ட இல்லைன்னா வச்சிங்களேன், அது ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை மனுஷனை பொறுத்தளவுக்கு. அதனாலேயே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் நம்ம அப்பப்போ கொஞ்சம் அப்படியே குறைச்சி நம்மளுடைய மனசை காமாவே வச்சுக்கணும். இதை மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு சூப்பர் அண்ட் சைட் எஃபெக்டே இல்லாத ஒரு வழின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் ஆனால் கம்மியான ஒரு வழினா பைக் ரைட். ஆமாங்க, வீக்கெண்டில் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாத்தையும் உங்கள் மேலே மோதி பின்னாடி போகிற காற்று கூடயே உங்கள் விட்டு ஹைவேஸில் கிலோமீட்டர்ஸை நொறுக்கிட்டு உங்களுடைய டெஸ்டினேஷன் மேலே மைண்டை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் வரும் பாருங்க ஒரு ஃபீலு, இது வேறு மாதிரி ஒரு ஃபீல். அதை என்னால் வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. நீங்கள் லாங் ட்ரைவ் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி லாங் ட்ரைவுக்கு முக்கியமாக நிறைய விஷயங்கள் தேவை. பட் ஆனால் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் உங்களுடைய அந்த ஒரு பெஸ்ட்டு பார்ட்னரான உங்களுடைய அந்த ஒரு பைக்கு. ஆமாங்க, அதனால் இன்றைக்கி நம்முடைய டாப் 5 பெஸ்ட்டு க்ரூசர் பைக்ஸோட ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சுன்னா உங்களுக்கு தெரியாது கிரேட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம யமாவோட FZX. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு க்ரூசர் டோனில் வரக்கூடிய கொஞ்சம் அந்த ஒரு கிளாசிக் டச் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். டிசைன் பொறுத்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டிசைனே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 12.2 bhp ஆஃப் பவர் சிம், 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடக்ட் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு 155cc எந்த லெவல் ஒரு மீடியமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுமோ அந்த லெவல் தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஹைவேஸில் ஒரு டீசெண்டான க்ரூசிங் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விட கூட நல்ல பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், டுவெல் டிஸ்க் தான் பிரேக்கிங் பைட் மாதிரி விஷயங்கள் எந்த குறையும் இல்லை. நல்ல ஒரு சூப்பரான பிரேக்கிங் பைட்டே ஃபீல் ஆகுது. டுவெல் சேனல் பேஸ்லாம் கிடையாது, சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும்தான். இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு. சரி, நெக்ஸ்ட் விஷயம் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 139 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 810 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம், வண்டியோட வெயிட்லாம் உங்களுக்கு கம்மி தான், ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,60,000 ஸ்டார்டிங் ஆன்ரோட் ப்ரைஸ். அதுக்கடுத்து டாப் மாடல் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,64,000 வரைக்கும் வருது. ரியலி ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டில் பெஸ்ட்டான ஒரு க்ரூசர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களப்ப இதெல்லாம் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினோட பார்க்கும்போது நம்ம யமாவோட FZX இருக்கிறதுலே உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான சாய்ஸ்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட அவெஞ்சர் 220 க்ரூஸ். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இருக்கிறதுலே நல்ல ஒரு பக்காவான ஒரு க்ரூசர் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ்னால் இந்த வண்டியோட டிசைன் சொல்லலாம். ஏன்னா வச்சிங்களேன், திருத்திட்ட உங்களுக்கு காலை தூக்கிட்டு போய் ஃப்ரண்ட்டில் கிராஷ் கார்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன். ஃப்ரண்ட்டில் ஃபுட்போர்டு கொடுத்துருப்பாங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்படி ஃப்ரண்ட்டில் நல்லா காலை வச்சுட்டு நல்ல ஒரு டவுனான நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன். எவ்வளோ தூரம் போனாலும் பாடி பெயினே வராத அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸுமே கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு பஜாஜோட அவெஞ்சர் 220 க்ரூஸில். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 220cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 18.76 bhp ஆஃப் பவர் சிம், 17.55 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 120 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஒரு 220cc ரியலி நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு மாடல் கெயின் பண்ணியிருக்கு. ஹைவேஸ்லையும் நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணலாம். பட் இந்த வண்டிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, இந்த வண்டி ஹைவேயில் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ அதே அளவுக்கு சிட்டிக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு அந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஏன்னா வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் பைக் ஓட்டிட்டு நீங்கள் இதை ஓட்டுறீங்கப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இந்த வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸ் அது மாதிரி
மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஏன்னா அது வந்து பக்காவான அப்படியே ஒரு க்ரூசரோட ரைடிங் ஸ்டான்ஸில் இருக்கும் டோட்டலாக. அதனால் சிட்டி ஃப்ரெண்ட்லின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மி தான், பட் ஹைவேஸில் பெட்ரு. பட் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ரொம்பலாம் டிஃபிகல்ட்டாக இருக்கா, கொஞ்சம் கம்மி தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் டிஸ்க் தான். இதுலேயும் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான். இதோட பிரேக்கிங்கில் பைட்டெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை, பட் டுவெல் கொடுத்துருந்துருக்கலான்ற ஒரு ஃபீல் நிச்சயமாக இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 163 கிலோ கிட்ட வரைக்கும் வருது. வண்டியோட வெயிட்டு கொஞ்சம் ஹெவி தான், பட் ஹேண்டலபிள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 737 mm தான் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயான ஒரு சீட் ஹைட் உள்ள ஒரு மாடல். நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்ப நல்ல ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்கிறப்ப கூட இந்த பைக் நிச்சயம் உங்களுக்கு கேப்பபிளாக இருக்கும். சரி, ஓகே. ஆகமத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,70,000 கிட்ட வரைக்கும் வருது. 7017 கிடையாது, ஏன்னா அது எனக்கு தங்க ஸ்லிப் ஆகும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட CB350 பாபெட். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு கிளாசிக் க்ரூசர் டோனில் வரக்கூடிய ஒரு க்ரூசர் பைக் தான். டிசைன் பொறுத்தளவுக்கு ரியலி நல்ல ஒரு ரோட் அப்பீரியன்ஸ் தான், எந்த வித குறையும் இல்லை. நல்ல ஒரு கிளாசிக் டச்சில் இருக்குதுன்றப்ப அதுலேயும் எந்த வித பிரச்சனை இல்லை. சரி, நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட டிசைனில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட டிசைனோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு வெல் க்ளீனான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷோட இருக்குதுன்றப்ப உனக்கு வண்டியோட பில்ட் குவாலிட்டி விஷயத்தில் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லை இந்த வண்டி பொறுத்த அளவுக்கு. இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் சீட்டிங் அண்ட் ரைடிங் போர்ஷன் பொறுத்த அளவுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் தான் ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஐஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 348.66 அதான் அரௌண்ட் ஒரு 350 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் கொடுத்துருக்காங்கன்றப்ப கிளச் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். சொல்லப்போனால் ஹோண்டாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தீஸ் கிளச் எல்லாமே ஈஸி தான். அதுலேயும் இது ஸ்லிப்பர்ஸ் கிளச்சுன்றப்ப இன்னுமே ரொம்ப ஒரு லைட்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20.7 bhp ஆஃப் பவர்ஸும் 29.4 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 130 km/h வரைக்கும் ரீச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 35 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. ரியலி மேபி இதை விட கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைவேஸ் போகிறீங்கிறப்ப எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல மைலேஜ் தரும், அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. பட் ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது. அந்த வண்டிக்கு ஏற்ற அந்த ஒரு எக்கனாமிக்கல் க்ரூசிங் ஸ்பீடில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அது இல்லாமல் நீங்கள் சடனாக ஆக்சிலேஷன் கொடுத்து இறக்கி ஏற்றின்ற மாதிரி அப்படி ஓட்டினாலும் வண்டியோட மைலேஜ் குறைஞ்சிரும். அதுக்குன்னு சுத்தமாக ஸ்லோவாக போனாலும் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக போனாலும் மைலேஜ் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற அந்த ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பீடை கண்டுபிடிச்சி நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு குறை இருக்கிற மாதிரில நல்ல பிரேக்கிங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 187 kg கிட்ட வரைக்கும் போது கொஞ்சம் ஹெவி வெயிட் தான், பட் 350 cc இல்லையா, அப்படி தான் இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் லைட் வெயிட்னே சொல்லலாம் 350 cc. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் 2,51,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,53,000 வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ராயல் என்ஃபீல்டோட மீட்டிஆர் 350. ஆமாங்க. ராயல் என்ஃபீல்டு கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரூசிங் மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு மீட்டிஆர் 350 உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. ஏன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரூசிங் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ். ஆமாங்க. நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல ரைஸாக இருக்கும். சீட்டிங் பொறுத்த அளவுக்கு நல்ல கொஞ்சம் ப்ராடாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் செட்டப்போட இருக்கும். உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் டைனமிக்ஸ் பொறுத்த அளவுக்கும் அந்த ஒரு பாடி பெயின் தெரியாத அளவுக்கு கொடுத்துருப்பாங்கன்றதுனால தான் க்ரூசிங்க்கு இந்த ஒரு பைக்கை நான் பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன். அது இல்லாமல் நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஐஸ் பொறுத்த அளவுக்கு ராயல் என்ஃபீல்டு கிட்ட நான் சொல்லவே தேவையில்ல. ஒரு 350 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. இந்த இன்ஜினோட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 20.2 bhp per 27 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 112 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 115 வரைக்கும் ரீச் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் ராயல் என்ஃபீல்டில் எப்பயுமே அதிகமாக இருக்காது. ஏன்னா
இது எல்லாமே லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பர்ஃபார்மன்ஸோட தான் இருக்கும். பட் வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 35 வரைக்கும் சொல்கிறாங்க. சிட்டிக்குள்ளே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும், பட் ஹைவேஸில் இதுவும் நல்ல பெட்டர் மைலேஜ் கிடைக்கும். பட் உங்களுக்கு க்ரூசிங்கில் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பக்காவான ஒரு சப்போர்ட் கொடுக்குன்றதுல டவுட்டே கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு டுவெல் டெஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் விஷயத்தில் எந்த வித குறையும் இல்லை. பட் வண்டியோட வெயிட் ஹெவியாக இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் அந்த வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். ஏன்னா வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 191 kg, அரௌண்ட் 200 kgன்றப்ப அதை பிடிச்சி நிறுத்துகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரேக்ஸ் கொடுத்தது பெரிய விஷயம் தான் எனக்கு கேட்டிங்கன்னா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 765 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் ரீலி உங்களுக்கு நல்ல கம்மியான சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப ஷார்ட் ரைடர்ஸ் கூட நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 2,38,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,65,000 வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட டாமினார் 400. ஆமாங்க, பெஸ்ட்டான ஒரு க்ரூசர், அதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலில் எதிர்பார்க்குறீங்கப்ப இந்த பஜாஜ் டாமினார் 400 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வச்சுக்கலாம், டிசைன் பொறுத்த அளவுக்கும் இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பொறுத்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு டச் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஆமாம், உங்களுக்கு அந்த ஒரு டிசைன் பொறுத்த அளவுக்கு என்னுடைய ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம் இந்த பஜாஜோட டாமினார் 400. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 373.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான இல்லை 4 வால்க்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. அது இல்லாமல் இது டிடிஎஸ் இன்ஜின் கூடன்றதுனால உங்களுக்கு பவர் விஷயத்தில் எந்த வித குறையும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்டா, பஜாஜ் வந்து இந்த இன்ஜினை எங்கேருந்து தெரியுமா எடுத்திருக்காங்க, நம்ம கேடிஎம்மோட 390 இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்ஜினை தான் ஒரு சில பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து இதில் இறக்கியிருக்காங்க. அதனால் பவர் விஷயத்தில் எப்படி இருக்குன்றது நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும் 390யோட பவர் என்னன்றதை. அந்த வண்டியோட பவர் அப்படியே எக்ஸாக்டாக இதில் ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா வச்சுங்களேன், அந்த வண்டியோட அந்த ஒரு முரட்டுத்தனமான அந்த ஒரு ஷார்ப் ரெஸ்பான்ஸை கொஞ்சம் மெழுகேற்றி அந்த ஒரு க்ரூசிங்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த பஜாஜ் டாமினார் 400. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 39.42 bhp ஆஃப் பவர் சிம், 35 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 155 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 29 kmp வரைக்கும் சொல்கிறாங்க. சிட்டிக்குள்ளே நிச்சயமாக ஒஸ்ட்டான மைலேஜ் ஃபிகர்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா 400 cc மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஹைவேஸ் போகிறன்றப்போ ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தா டுவெல் டெஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் விஷயத்தில் இவருமே நல்ல ஒரு பிரேக்கிங் ஃபிகர்ஸ் தான். பட் இவரோட டோட்டல் வெயிட்மே அதிகம், அரௌண்ட் ஒரு 193 kg. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 800 mm. அதாவது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நிச்சயமாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஹைவேஸ்ன்னு வரீங்கன்றப்ப இந்த வண்டி அப்படியே ரத்தம் மாதிரி இருக்கும். ஆமாம், சொல்லப்போனால் ஒரு உண்மை என்னென்னா, நீங்கள் சிட்டிக்குள்ளே இந்த வண்டியை தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்கப்ப நீங்கள் வெறுத்துருங்க இந்த வண்டியை. பட் ஆனால் அதை தாண்டி ஹைவேஸை நீங்கள் டச் பண்ணுறீங்கன்றப்ப அப்போ தான் நீங்கள் ஒரு ரதத்தை நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்ததுன்றது உங்களுக்கு புரியும். சரி, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 74,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம எங்கே முடிச்சோமோ. இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.